எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து டபுள் டாட் ப்ளவுஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட பேட்டர்ன் தான் வந்து இன்னைக்கு போட்டு நம்ம கிளாத்தில் வந்து எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸோட லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ப்ளவுஸோட லென்த் வந்து 12.5. ஸோ அந்த 12.5 நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு கோடு வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு உங்களோட ப்ளவுஸோட லென்த் என்னவோ அதை நீங்கள் மார்க் பண்ணி லைன் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க, சரியா? இப்போ லென்த் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஷோல்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஷோல்டருக்கான ஃபார்முலா வந்து அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. ஓகே, இது வந்து ஷோல்டருக்கான ஃபார்முலா. அதாவது உங்கள் அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் ஷோல்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு என்னோடய ஷோல்டர் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து அதை வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்ததோ அதை அப்படியே வந்து நான் ஆர்ம்ஹோலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களோட ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்ததோ அதை அப்படியே வந்து ஆர்ம்ஹோலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னோட ஷோல்டருக்கு வந்து 5.2 வந்து வந்தது. ஸோ அதே வந்து நான் ஆர்ம்ஹோலுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஆர்ம்ஹோல் லைனும் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ செஸ்ட்டுக்கு ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் வந்து 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ செஸ்டோட ஃபார்முலா வந்து full chest divided by 4 plus 1/2 inch. இது வந்து செஸ்டோட ஃபார்முலா. ஓகே, இப்போ என்னோட செஸ்ட்டை நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 inch வந்து லூஸ் ஆட் பண்ணால் வந்து எனக்கு 8.6 வந்து ஆன்சராக வருது. ஸோ அந்த 8.6 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு என்னோட இந்த ஆர்ம்ஹோல் லைனை டச் ஆகிற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டு வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளோட லென்த் இங்கே முடிஞ்சதில்லை, இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட வேஸ்ட் லைனு. ஸோ இந்த வேஸ்ட் லைன் மேலே நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வேஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 inch. இது வந்து வேஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ உங்கள் வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட 1 inch ப்ளஸ் பண்ணுங்க. ஓகே, நான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு 7.2 ஆன்சராக வருது. ஸோ அந்த 7.2 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டை டிவைட் பண்ணும்போது 4ஆல் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1 inch வந்து டாட்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வேஸ்ட் ரவுண்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த செஸ்டையும் இந்த வேஸ்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டாட்டுக்கு 1 inch விட்டோம் இல்லையா? ஸோ அந்த டாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்டோட மிட் பாயிண்டில் வந்து நம்ம டாட் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட ஹைட்டு 3.5. ஓகே, இப்போ நீங்கள் இதை ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
இப்போ 1 இன்ச் டாட்காக விட்டோம் இல்லையா, இந்த சைடு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டாட். ஓகே, இப்போ அடுத்து நம்ம நெக்கோட வித்து வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்கு வித்துக்கு ஃபார்முலா வந்து ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 12. ஓகே, ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 12. இது வந்து நெக்கு வித்துக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ நான் என்னோட ஃபுல் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 2.8 ஆன்சராக வருது. ஸோ நான் அந்த 2.8 மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட செஸ்ட்டை 12ஆல் வகுக்கும்போது என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்கோட வித்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லென்த் வந்து ஸோ லென்த் வந்து நான் 5 இன்ச் வைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள நம்மளோட நெக்கோட ஷேப்பை வந்து வரைய போகிறோம். நான் வந்து ஒரு ரவுண்டு ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆமோல் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ நம்மளோட ஆமோல் லைனில் மிட் பாயிண்ட்டை வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ல இருந்து நீங்கள் தோராயமாக மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ மார்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 24 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்கள் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 24ஆல் வகுத்தா என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை இந்த கார்னர்ல இருந்து இங்கே மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் மார்க் பண்ணும்போது எனக்கு 1 இன்ச் வந்து வருது. ஸோ அந்த 1 இன்ச்சை நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்த ஆமோல் கர்வை வந்து இந்த மார்க், இந்த மார்க், இந்த மார்க் இது 3 டச் ஆகிற மாதிரி நம்ம கர்வ் வந்து வரையணும். ஓகே, ஸோ இந்த ஆமோல் கர்வை வந்து நம்மளோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த ஆமோல் கர்வை இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் ஆகிற மாதிரி மார்க். இப்போ என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 7.5 வருது. அந்த 7.5 அளவுக்கு வந்து நான் இந்த கர்வ் வந்து வரையணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு கர்வ் வரைஞ்சிடுறேன். இப்போ என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் 7.5 வந்தது இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கர்வ் இருக்கா அப்படின்ட்டு நான் ஒரு முறை வந்து அப்படியே செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கர்வுக்கான ஃபார்முலா வந்து ஆர்மோல் டிவைடட் பை 2. ஓகே, உங்கள் ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் அளவுக்கு இந்த கர்வ் வந்து வரையணும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா வந்து இது ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 24. இப்போ நம்ம வந்து நம்மளோட பேசிக் பேட்டர்ன் வந்து போட்டுட்டோம். இப்போ சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா. கீழே 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ், சைடில் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்.
ஓகே. ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து சைடு சீம் அலவன்ஸ். இந்த ஆமோலுக்கு வந்து ஆஃப் இன்ச் வந்து ஆஃப் இன்ச் இந்த சைடு வந்து நம்மளோட சீம் அலவன்ஸ். ஓகே. இப்போ ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் சீம் அலவன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதே மாதிரி பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா மெமரியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸை வச்சு நீங்கள் உங்களோட எல்லா சைஸ்க்கும் பேட்டர்ன் வந்து போட்டுக்கலாம். சரியா? இப்போ நெக்குக்கும் ஆஃப் இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பேக் பார்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ பேக் பார்ட்டுக்கு எவ்வளோ நம்ம ப்ளவுஸோட லென்த்து வச்சோமோ அதே சேம் லென்த் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேக் பார்ட்டுக்கு எவ்வளோ ஷோல்டர் வச்சோமோ அதே ஷோல்டர், அந்த ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்ததோ அதை அப்படியே வந்து நாம் ஆமோலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேக் பார்ட்டுக்கு என்ன செஸ்ட்டு மெஷர்மெண்ட் வச்சோமோ அதே செஸ்ட் மெஷர்மெண்ட் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ நெக்கோட வித்தும் வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு எவ்வளோ வச்சோமோ அதை சேம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம நெக்கோட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து டேப்பை இப்படி கிராஸாக வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு 7 வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கோட லென்த் வேணும். ஸோ நான் 7 மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து நான் என்னோட நெக்கோட ஷேப்பை வந்து வரைய போகிறேன். ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் நெக்கோட ஷேப்பை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஆமோல் கர்வ் வரையணும் இல்லையா? முதல்ல நம்ம இந்த ஆமோலோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணலாம். இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு ½ இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம உள்ள கொஞ்சம் கர்வியாக வந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக. ஓகே. இப்போ இந்த பார்ட்டு இந்த ஸ்டார்டிங்கு இந்த மார்க்கு இது அப்படியே டச் ஆகிற மாதிரி வந்து ஒரு கர்வ் வந்து நம்ம வரையலாம். இதுதான் நம்ம ஃப்ரண்ட்டு ஆமோல் கர்வ். ஓகேவா? ஸோ நான் இந்த பாயிண்ட் இது மூணுமே டச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் வந்து வரைகிறேன். இந்த கர்வ் வந்து உங்களோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஓகே. இப்போ இந்த ஆமோலை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு இது கரெக்டாக வருதான்ட்டு பாருங்கள். சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வரையணும். ஓகே. ஸோ வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வரையணும்.
எனக்கு என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் 7.5, பட் 7.6 வருது. ஒரு 1 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் நான் அதை அப்படியே விட்டுடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆமோல் கர்வும் வரைஞ்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பாயிண்ட் லென்த்து, ஷோல்டர்லேருந்து நம்ம நிப்பிள் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணலாம். எனக்கு வந்து 8.5 இருக்குது. ஸோ அந்த 8.5 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்து, ஒரு நிப்பிள்லேருந்து இன்னொரு நிப்பிளுக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை நம்ம பாயிண்ட் லென்த்தை வந்து டச் ஆகிற மாதிரி வரையணும். ஸோ என்னோட டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த் வந்து 3.5. ஸோ அந்த 3.5 நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, அதாவது இந்த பாயிண்ட் லென்த்தும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்தும் இங்கே மீட் பண்ணதில் இதுதான் வந்து நம்மளோட பாயிண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வேஸ்ட் லைனை வந்து வரைஞ்சிக்கலாம். நம்மளோட லென்த் இங்கே முடிஞ்சதில்லை, இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு வந்து போட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட வேஸ்ட் லைன். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வேஸ்ட்டுக்கு அப்படியே ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணணும், கோணையாக கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மெயின் டாட்டோட அளவு என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த மார்க்குக்கு இந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து என்னோட மெயின் டாட் வந்து 1 இன்ச்சு. ஸோ நான் இந்த சைடு 1 இன்ச், இந்த சைடு வந்து 1 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நான் வந்து ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து என்னோட மெயின் டாட். ஓகே, இப்போ வந்து இது டபுள் டாட் பிளவுஸ் இல்லையா? ஸோ நம்ம இந்த மெயின் டாட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆமோல் டாட், இது ரெண்டும் மட்டும்தான் வந்து பண்ண போகிறோம். இந்த டாட், சைட் டாட் வந்து பிடிக்க போகிறதில்ல. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.7 அளவுக்கு வந்து நம்ம கேப் விட்டுட்டு இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆமோலுக்கு ஒரு கோடு வந்து போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ஆமோல் டாட். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட வேஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம வேஸ்ட் லைன் மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை வந்து நம்ம வேஸ்ட் லைன் மேலே வந்து மார்க் பண்ணணும். ஸோ என்னோட வேஸ்ட் ரவுண்டை நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 6.2 வருது. அந்த 6.2 வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த வேஸ்ட் லைன் மேலே. முதல்ல இங்கிருந்து இந்த டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். எனக்கு 2.5 இருக்குது. அந்த 2.5 இப்படி வச்சுட்டு அப்படியே என்னோட 6 வந்து இங்கே வருது. என்னோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 6 இல்லையா, 4ஆல் டிவைட் பண்ணால் அது வந்து வருது. ஸோ இந்த நடுவில் இருக்கிற இந்த டாட்டை வந்து நான் கணக்கு எடுத்துக்கல, ஏன்னா இது நம்ம பிடிப்போம் இல்லையா. ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் என்னோட வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த செஸ்ட்டையும் இந்த வேஸ்ட்டையும் வந்து நான் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்மளோட நெக்கு வந்து ஷேப் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ரவுண்ட் ஷேப்பே கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கலாம். மேலே ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, ஸோ ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஆமோல் சைடு வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். ஓகே,
சைடில் 1.5 இன்ச்சு seam allowance. ஓகே, சைடில் 1.5 இன்ச்சு seam allowance. இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து பெல்ட் வந்து கொடுக்க போகிறதில்ல, அதனால நம்ம வந்து இந்த டாட் எல்லாம் பிடிக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் முன்னாடி கொஞ்சம் வந்து தூக்குன மாதிரி வரும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த சீம் அலவன்ஸ் வந்து நம்ம 1.5 இன்ச்சாக வந்து முன்னாடி வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, கீழே மட்டும் நம்மளுக்கு சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு பெல்ட் வந்து கொடுக்க போகிறது இல்லையா, அதனால அதை மேனேஜ் பண்ணணும். ஸோ தைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக வரணும். அதனால தான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு இங்கே கீழே 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு. இதுதான் வந்து நம்மளோட இந்த டபுள் டாட்டு. இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து நெக்குக்கு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் மறக்காமல் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஸ்லீவோட லென்த் வந்து 5. ஸோ நான் 5 வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட ஸ்லீவோட லென்த்து. அதுக்கப்புறம் வந்து கேப் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். கேப் ஹைட்டுக்கு ஃபார்முலா வந்து ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 12. உங்கள் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 12ஆல் வகுத்தா என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு உங்களோட கேப் ஹைட்டு. ஸோ உங்களோட கேப் ஹைட்டை நம்மளோட லென்த்தோட ஸ்டார்டிங்லேருந்து மார்க் பண்ணணும். செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணிட்டு. ஓகே, ஸோ எனக்கு 2.8 வருது. ஸோ இந்த 2.8 தான் என்னோட கேப் ஹைட்டு. ஸோ நான் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து என்னோட கேப் லைன். ஓகே, இப்போ அடுத்து வந்து ஆர்மோல் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்ம ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்மளோட கேப் லைனை கிராஸாக டச் ஆகிற மாதிரி மார்க் பண்ணணும். என்னோட ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 7.5 வருது. அந்த 7.5 நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த கேப் லைனை டச் ஆகிற மாதிரி இப்படி வந்து கிராஸாக வந்து மார்க் பண்ணணும். ஸோ எனக்கு இங்கே வருது இல்லையா. இப்போ இது அப்படியே வந்து ஸ்கேலால் நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை உங்களோட ஹைட்டோட ஸ்டார்டிங்லேருந்து கேப் லைனை டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆர்ம் ரவுண்டு மெஷர்மெண்ட்டு நம்மளோட லென்த் இங்கே முடிஞ்சதில்ல. இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஆர்ம் ரவுண்ட் லைன். ஓகே, ஸோ இந்த ஆர்ம் ரவுண்டு லைன் மேலே நம்ம ஆர்ம் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட ஆர்ம் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை நான் 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 5.5 வந்து ஆன்சராக வருது. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஆர்ம் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இதையும் ஸ்கேல் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த ஆர்மோல் லைன் இருக்குல்ல, இதோட மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ இதோட மிட் பாயிண்ட் வந்து இங்கே வருது. ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே வந்து நம்ம கர்வாக
அப்படியே நம்ம இந்த மார்க்கை டச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் வந்து வரையணும். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஆர்மோல் கர்வ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்லீவ். இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து கீழே 1 inch வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ கீழே 1 inch மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டேன். இது வந்து கீழே நம்மளோட ஸ்லீவோட சீம் அலவன்ஸ். ஓகே, சைடில் 1.5 inch சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, சைடில் 1.5 inch seam allowance. Okay, சைடில் 1.5 inch. அதுக்கப்புறம் இந்த கர்வுக்கு மேலே நம்ம 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, 1/2 inch வந்து நம்ம மேலே வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்லீவையும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளாத் வந்து எடுத்துக்கலாம். கிளாத்தை வந்து இப்படி 2ஆக மடித்து போட்டுக்கலாம். ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், இப்படி மடித்து போட்டுட்டு இந்த சைடு வந்து ஃபோல்டிங் சைடு. முதல்ல நம்ம பேக் பார்ட்டை வந்து இது மேலே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்து பேக் பார்ட்டை ட்ரா பண்ணிட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தேவையான சீம் அலவன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தை வந்து 4ஆக வந்து மடிச்சுக்கோங்க. ஓகே, ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்கணும். ஸோ பாருங்கள், 1 2 3 4. ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் பேட்டர்னை வந்து இப்படி வச்சுக்கலாம். தேவையான சீம் அலவன்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ அப்படியே வந்து இதை ட்ரா பண்ணிட்டு அப்படியே வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ 4ஆக மடிச்சு போட்டோம் இல்லையா? ஸோ நமக்கு 2 ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 2 ஸ்லீவ் வந்து வரும். இப்போ வந்து இந்த 2 ஸ்லீவையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு சின்ன கர்வ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ 2 ஸ்லீவுக்குமே வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸ்லீவ் ஓவர். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு வந்து ஃபோல்டிங் இல்லாத 2 கிளாத்தை வந்து இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 inch வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து
அந்த ஊக்பட்டி ஐப்பட்டிக்காக ஒரு 1/2 inch. ஓகே, இப்போ வந்து நம்மளோட இந்த ஃப்ரண்ட் பார்ட் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கு வந்து 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நெக்குக்கு 1/2 inch சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே வந்து நம்ம பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிட்டோம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.